2015 மற்றும் 2016 ஆண்டு பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது. இதனை உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா வெளியிட்டார். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவர்களோட விண்ணப்பங்கள்ல எத்தனை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? இந்த ஆண்டுக்கான பொறியியல் சேர்க்கைக்கான இந்த தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 1,54,238 விண்ணப்பங்கள் மாணவர்களால் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3,328 விண்ணப்பங்களை நிராகரித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 1,50,910 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அகாடமிக் அண்ட் வொகேஷனல், அதாவது தொழிற்பிரிவு இரண்டிற்கும் சேர்த்து இந்த எண்ணிக்கையில், அதாவது 1,50,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அகாடமிக் பிரிவில் பார்த்தால் கீர்த்தி பாலன் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் முதலிடத்தில் முதல் ரேங்க் பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நிசாந்த் ராஜன், அவர் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அதன் பிறகு முகேஷ் கண்ணன் திருச்சியை சேர்ந்த இவர்கள் 2 மற்றும் 3வது இடங்களை பிடித்திருக்கிறார்கள். தொழிற்கல்வி பிரிவில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். தற்பொழுதைக்கு அதே போன்று எக்ஸ் சர்வீஸ் மேன் பிரிவு, அதாவது அவர்களுக்கான சலுகையிலான அந்த கோட்டாவில் மொத்த விண்ணப்பங்களாக 2,121 மாணவர்களால் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 461 ரிஜெக்ட் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 1,660 இருக்கிறது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 237 விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 19 நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 218 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விளையாட்டு பிரிவு மாணவர்கள் மொத்தம் 2,099 விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் 56 நிராகரிக்கப்பட்டு 2,043 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முதல் தலைமுறைக்காக இந்த ஆண்டு முதல் தலைமுறை படிப்பதாக மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதில் அந்த பிரிவில் மொத்தம் 79,051 விண்ணப்பங்கள் மாணவர்கள் தாங்கள் முதல் தலைமுறையாக முதல் தலைமுறை பட்டப்படிப்பு படிப்பதாக இந்த முறை விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான விண்ணப்பம், அதாவது ஜூலை 1ஆம் தேதி, இவர்களுக்கான கலந்தாய்வானது ஜூலை 1ஆம் தேதி முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஏற்கனவே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொது கலந்தாய்வானது ஜூலை 1ஆம் தேதியும், அதற்கு முன்னதாக 28ஆம் தேதி விளையாட்டு பிரிவினருக்கும், அதே போன்று 29ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு பிரிவினர், அதாவது எக்ஸ் ஆர்மி மேனுடைய வாரிசுகள் என்பவர்களுக்கும் இந்த முறை பொது கலந்தாய்வுகள் நடைபெற இருக்கின்றன.